Hello guys, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம பிட்காயின் அண்ட் ஈத்தரியம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் டெலகிராம் குரூப் இருக்குது, சேனல் இருக்குது. சேனலில் நான் மட்டும் தான் மெசேஜ் பண்ண முடியும், உங்களால் வந்து மெசேஜ் பண்ண முடியாது. நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்களும் மெசேஜ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிட்காயின் அப்டேட் உள்ள போயிடலாம். இப்போ பிட்காயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லியில் வந்து உங்களுக்கு மேஜரான ட்ரெண்ட்லைன் வந்து பிரேக் அவுட் நடந்து ரீடெஸ்ட் வைக்காமலே வந்து உங்களுக்கு பெருசாக மேலே போயிடுச்சு. இது வந்து ஒன் கேண்டில் ரீடெஸ்ட்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லி பழைய வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் ரீடெஸ்ட்டில் 2 டைப் ஆஃப் ரீடெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து கேண்டில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போயிடுவான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் புல் பேக் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போவான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 2 டைப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப் வந்து நம்ம ப்ளே அவுட் ஆகிருக்கு. ஜஸ்ட் வந்து ஒரு 2-3 கேண்டில் வந்து நமக்கு அப்படியே கன்சிடரேட் மாதிரி கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து மேலே போயிட்டோம் அப்படியே. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இப்படி நான் இது வரைக்கும் போனதுக்கப்புறம் திரும்ப ஒரு புல் பேக் மாதிரி இப்படி கொடுத்துட்டு இந்த புல் பேக் இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து மேலே போவோம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி நடக்கலை. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இங்கே கன்சல்டேஷன் ஆகி அப்படியே வந்து மேலே போயிட்டான். இப்போது அடுத்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். 96.4K இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான வந்து ரெசிஸ்டன்ட் ரீஜன். அந்த ரீஜனுக்கு வந்து கீழே விழுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் இருந்து இந்த பாட்டமுக்கு நம்ம ஃபிப் அடித்தோன்னா அதில் 618 ஏரியா பார்த்தோன்னா இங்கே வருது. அதே மாதிரி இந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ரீஜனாக எடுத்துக்கலாம். ஒன்று இந்த ரீஜன், ஃபஸ்ட் ரீஜன் பார்த்தோன்னா இது வந்து ஒரு சைட்வேஸ் ப்ரைஸ் ஆக்ஷனு. அதே மாதிரி இப்போ இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து ஒரு சைட்வேஸ் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இதில் வந்து 2 சைட்வேஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2 சைட்வேஸ் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் நமக்கு வந்து வால்யூம் ப்ராஃபிட் ட்ரா பண்ணோம்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இதனால் வந்து இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ட் வந்து இதில் இருக்குது, ப்ளஸ் ஒரு ஆர்டர் பாக்கும் இருக்குது. இது ஆல்ரெடி மிட்டிகேட் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஆர்டர் பாக் இருக்கிறதுனால இது கொஞ்சம் வேலிட் தான். ஸோ கான்ஃபிடன்ஸோடு சேர்த்து நம்ம ஆர்டர் பாக் வரதுனால இது கொஞ்சம் வேலிட் அதிகம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் வந்து நம்ம கீழே வந்து இன்னும் டச் பண்ணல. கீழே டச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மேலே இன்னும் வரணும், 97K அந்த ரேஞ்சுக்கு வரணும். ஸோ அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேபி வந்து சின்ன ஒரு டம்பு கொடுக்கலாம். ஸோ அந்த டம்பு வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் டு லெவல் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல போய் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கேருந்து எனக்கு இங்கே போய் இப்படி இடிச்சிச்சுன்னு வச்சுங்க, இந்த இடத்துல இடிச்சிச்சு அப்படின்னா எனக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Rல் பார்த்தீங்கன்னா டைவர்ஜன் ஃபார்ம் ஆயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு டாப் இங்கே இருக்குது, செகண்ட் டாப் இங்கே இருக்குது. ஆல்ரெடி வந்து இங்கேயே வந்து ஒரு ஸ்மால் டைவர்ஜன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஹையர் ஆகி வச்சிருக்கு. நமக்கு ஆசிலேட்டரை பார்த்தீங்கன்னா லோவர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு பேரிஷ் டைவர்ஜன் கொடுக்கும். ஆனால் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மணி ஃப்ளோன்றது பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக வந்து மேலே ரேட் வருது. ஸோ மேலே ரேட் வரும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைவர்ஜன் கொடுத்துச்சு அப்படின்னா பெருசாக வந்து டம்ப் விடாது, ஒரு சின்ன டம்ப் மாதிரி கொடுத்துட்டு திரும்ப வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து நமக்கு வந்து சொன்ன மாதிரி இப்போ சப்போஸ் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே விழுதுன்னு வச்சுங்க, இவ்வளோ தூரம் கீழே விழுந்தால் கூட அடுத்து திரும்ப வந்து நம்ம கீழே லெவலுக்கு இங்கே வரைக்கும் போகலாம். இப்போ இப்படி இங்கே வரைக்கும் போகலாம், அப்படிலாம் வந்து இங்கே மேலே வந்து 100K வரைக்கும் கூட போகலாம். ஏன்னா மேலே வந்து நம்ம இது பெரிய பாக்ஸ் இது. ஸோ இந்த ரீஜன் வரைக்கும் கூட போகலாம். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து நம்ம கீழே வரும். அப்படி சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா இப்போ டெய்லியில் பார்க்கலாம். அப்படி சப்போஸ் ஒரு புல் பேக் கொடுக்குது அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு வரதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து எனக்கு இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இங்கே வரோம் அப்படின்னா எனக்கு இதுதான் வந்து மேஜரான லெவல். ஏன்னா வந்து ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மேஜரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஒரு சைட்வேஸ் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கான ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருந்துச்சு. அந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி தான் இப்போ மேலே போயிட்டுருக்கான். ஸோ இங்கேருந்து திரும்ப வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எங்கே ஒரு மேஜரான ஏரியான்னு பார்த்தோன்னா இந்த இடம் தான். இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த இடம் வந்து பிரேக் அவுட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளாச்சும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் நடக்கணும். கீழே கன்சல்டேஷன் நடக்கணும், மேலே நடக்கக்கூடாது, கீழே வந்து கன்சல்டேஷன் நடக்கணும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா அடுத்த பொட்டன்ஷியலாக பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கீழே ஒரு தூரம் வருவான். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பார்க்குறதுக்கு பாருங்கள், இந்த இடத்த வரைக்கும் வருவான், இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போவோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னோட பாசிபிலிட்டியாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல இப்படி வந்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி வரும், இந்த ஃபிப் லெவலும் இங்கே வரும். ஸோ அந்த இப்படி வரும்போது இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பாக் இருக்குது, ப்ளஸ் இந்த ஃபிப் லெவலும் இருக்குது. ஸோ இந்த வால்யூம் ப்ரொஃபைல் ட்ரெண்ட் லைன் ஏதாவது சம்திங் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கான்ஃபிடன்ஸ் பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகலாம். ஸோ ஃபஸ்ட் லெவல் இது இங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் 91.4Kலேருந்து உங்களுக்கு இந்த பாக்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே வரும். அதே மாதிரி செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா 84K அந்த ரீஜன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 ரீஜன் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து புல் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை ஒஸ்ட் கேஸ் சினாரியோ பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் வந்து அதை மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே மணி ஃப்ளோ வந்து நமக்கு மேலே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மணி ஃப்ளோ வந்து இங்கே உங்களுக்கு ஆசிலேஷன் எப்படி வருதுன்னு பாருங்கள். இங்கேருந்து இப்படி வந்துட்டு இப்போ இப்படி மேலே ஏறுது. இப்படி தான் மேலே ஏறி போவோம்.
ஸோ இப்படி மேலே ஏறுது அப்படின்றப்போ நமக்கு இந்த ஆசிலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்படி வரும், இப்படி வந்துட்டு இப்படி வரும். ஸோ இப்படி வரும்போது இந்த இடத்துல பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு இந்த ஜாயின் ஆகும், இப்படி ஜாயின் ஆகும். இது ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி. ஆக்சுவலாக ட்ரெண்ட் லைனும் ட்ரா பண்ணக்கூடாது, பட் இது ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வரும் உங்களுக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதுலையும் பாருங்கள் இப்படி தான் வரும். இந்த இதில் பார்த்தா ட்ரெண்ட் லைன் மாதிரி ட்ரா பண்ணியிருந்தாலும் இதில் கரெக்டாக டாப் வந்திருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இப்படி வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேவ் ட்ரெண்டுன்றதுல உங்களுக்கு கரெக்டாக அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரெண்ட் லைன் மாதிரி ட்ரா பண்ணால் கூட உங்களுக்கு வந்து வேவ் ட்ரெண்டு எப்படி வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா இப்போ இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி விழுந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து அட்லீஸ்ட் வந்து இது வரைக்கும் கூட வரலாம். இல்லை எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு இங்கே விழுந்து சைட்வேஸ்லேயே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கூட எனக்கு வந்து இந்த ஆசிலேட்டர் வந்து கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டுமே நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும் தான் அவ்வளோ தூரம் கீழே வருவோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல சைட்வேஸ்லேயே கொஞ்சம் நாள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து நீங்கள் ஷார்ட் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான இடத்துல என்ட்ரி ஆகணும். சம்டைம்ஸ் நம்ம வந்து 4 hourல மணி ஃப்ளோ இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெருசாக புல் பேக்லாம் வராது, சின்ன புல் பேக் மாதிரி கொடுத்துட்டு மேலே போயிடுவான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நம்மளால பெருசாக வந்து புல்லிஷ் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து நான் ஷார்ட் செட்டப் பிடிக்கிறேன் அப்படின்ற வந்து நீங்கள் இறங்காதீங்க. உங்களுக்கு ட்ரேடிங் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் ஷார்ட்ல எடுங்க. ஸோ அது வரைக்கும் எப்பவுமே வந்து லாங்கில் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து புல் பேக் வந்ததுக்கப்புறம் லாங் செட்டப் போங்க, அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஷார்ட்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அதிகமாக லாங்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி நம்ம 4 hourல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்து பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போஸ் இங்கே வந்து இப்படி வந்து பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இதோட ரீடெஸ்ட்டில் எனக்கு பார்த்தா அதுக்குள்ள இந்த ரீடெஸ்ட் நடக்கும்போது கரெக்டாக இந்த டெய்லியில் நமக்கு இங்கே ஒரு கீழே இருந்துச்சு பார்த்தீங்களா, இதில் ஒரு மேஜரான சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகிருக்கும். அது பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரீடெஸ்ட் வைக்கும்போது அந்த இடத்துல நம்ம கீழே அடித்தோம் அப்படின்னா மேபி இது வரைக்கும் நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இதுலேயே ஒஸ்ட் கேஸ் சினாரியோன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து லாங்கும் நமக்கு வந்து தூக்கிட்டு ஷார்ட்டும் நமக்கு தூக்குவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி அடிச்சுட்டு இப்படி கீழே ஒரு பாட்டம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறது. ஸோ இது வந்து பாசிபிலிட்டி வந்து ஒரு கம்மி தான் இது, பட் இருந்தாலும் இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைஸ் வந்து கீழே வருது அப்படின்னாலே நமக்கு வந்து இதெல்லாம் வந்து எதாவது கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும் தான் இங்கெல்லாம் நம்ம என்ட்ரு ஆகும். கன்ஃபர்மேஷன் இல்லாமலாம் பெருசாக என்ட்ரு ஆக மாட்டோம். ஸோ அட்லீஸ்ட் டைவர்ஜன் இருக்கணும், இல்லை சம்திங் ஏதாவது கான்ஃபரன்ஸ் ஏரியாவில் ஏதாச்சும் இது நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து ட்ரேட் என்ட்ரு ஆகும். ஸோ கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ட்ரேட் என்ட்ரு ஆகக்கூடாது. ஸோ நான் வந்து போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 68K அந்த ரேஞ்சு வரும் அப்படின்னு. ஸோ அந்த ரீஜன் வரைக்கும் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன், பட் ஆனால் வரலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேக் அவுட் நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு. இப்போ வீக்லி க்ளோஸ் இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து எப்படி நடக்கும்னா இங்கேருந்து இந்த இடத்துல இப்படி போயிட்டு இப்படி வருவோம், இது வரைக்கும் வருவோம். ஸோ இதுதான் வந்து பாசிபிலிட்டியாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலுக்கும் பார்த்தீங்கன்னா இம்பாலன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த இம்பாலன்ஸை ஃபில் பண்ணுறதுக்காச்சும் கன்ஃபார்ம் வந்து இந்த இதில் இவ்வளோ தூரம் மேலே வரதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அப்படி வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் செட்டப் வரும். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனோட ரீடெஸ்ட் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மேஜரான ட்ரெண்ட் லைன். அந்த ட்ரெண்ட் லைனோட ரீடெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே இருக்க சப்போர்ட்டில் இங்கே இருக்க ரெசிஸ்டன்ட் லெவலில் நம்ம திரும்பலாம், அப்படிலாம் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு கூட நம்ம போகலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்க பாசிபிலிட்டி. இந்த மாதிரி இப்படி நடக்கும்போது நமக்கு வந்து பிடிசிலாம் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். இப்படி வந்துட்டு போகிறோம். யூஎஸ்டி சார்ட்டில் வந்து நான் இதுக்கு முன்னாடியே வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன், நமக்கு வந்து இந்த வைக்கோ பேட்டர்ன் தான் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இன்னமும் இது வந்து வேலிட் தான் இந்த வைக்கோ பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருந்து பாருங்கள் இவ்வளோ தூரம் இப்படி கீழே வந்து இது இந்த இடத்துல டாப் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போகிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல எங்கே வருதோ, எப்போ இந்த இடத்துல பிடிசி இங்கே வருதோ அந்த டைமில் வந்து பிடிசி டாப் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிடிசி வந்து ஃபுல்லாக எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும் நமக்கு. சரி, ஓகே, ஐ திங்க் இதில் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஈத்ரியம் அப்டேட் உள்ள போயிடலாம். ஸோ இது ஈத்ரியம் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஹார்மோனிக் பேட்டர்ன் இருக்குது. ஹார்மோனிக் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 786 இது பார்த்தீங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹார்மோனிக்கில் இது வேலிடான என்ட்ரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 886 இந்த இடமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட். இந்த ரெண்டுமே வந்து இது வந்து நமக்கு இந்த ஹார்மோனிக் செட்டோட என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ ஹார்மோனிக் தெரியாதவங்களுக்கு வந்து இது புதுசாக இருக்கும். ஸோ ஹார்மோனிக்கில் பார்த்தீங்கன்னா இது என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ அதுதான் வந்து இந்த பாக்ஸை வந்து மார்க் பண்ணி நான் வந்து முன்னாடியே வந்து இந்த இடம் வந்து நமக்கு மேஜரான கீழே லெவல் அப்படின்னு போட்டிருப்பேன் நான். ஸோ என்னோட பழைய வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்காது. ஸோ பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஏன் நான் கீழே லெவல் சொல்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி கீ லெவல் இருக்குது. அந்த கீ லெவல் டச் பண்ணிட்டு தான் இப்போதைக்கு மேலே போயிட்டுருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த வீக்லி லெவல் டச் பண்ணிட்டு மேலே போயிட்டுருக்கான். இப்போ அடுத்து ஈத்ரியம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கேருந்தே வந்து மேலே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படியே மேலே போயிட்டான் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸோ இந்த இடத்துலேருந்து 786 மேலே போனோம் அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு வருது 618 லெவலு. ஸோ அதனால் வந்து இது மேஜரான டார்கெட் இது. பட் நமக்கு மினிமம் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ இந்த லெவலுக்கும் நம்ம ஃபிப் அடித்தோம் அப்படின்னா இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா
0.382 அப்புறம் பார்த்தீங்கன்னா 0.618 இந்த 2 லெவல் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்டாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் நமக்கு. செகண்ட் டார்கெட் பார்த்தோன்னா நமக்கு வந்து மேலே இவ்வளோ தூரம் வரைக்கும் போகும். ஸோ ஆனால் வந்து எனக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ 786 லெவலில் இருந்து நமக்கு வந்து இப்போதைக்கு மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு. மேபி நமக்கு வந்து இப்போ இது ப்ரைஸு கீழே வந்தால் கூட இது வந்து ஒரு நல்ல அக்குமுலேஷன் ஏரியா. 0.886 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான என்ட்ரி ஏரியா. அந்த மாதிரி இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ப்ராப்பரான என்ட்ரி ஏரியா. இந்த இடத்துல வந்து சூப்பராக நம்ம வாங்கி ப்ராஃபிட் பண்ணலாம். இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எக்ஸ் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அரௌண்ட் ஒரு 30% சம்திங் வந்துச்சு ஸ்டாப் லாஸ் பார்க்கும்போது. ஸோ டிசிஏ பண்ணி வாங்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பாட்டில் வாங்குறவங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்துட்டான், இதுக்கப்புறம் டைரக்ஷன் இதுக்கப்புறம் எங்கே டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே தான் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லோ டைம் ஃப்ரேம் போயிடுவேன். லோ டைம் ஃப்ரேம் போயிட்டு எனக்கு வந்து சப்போஸ் இந்த இடத்துல இப்போ ரெசிஸ்டன்ட்டில் இருக்கான், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு மேஜரான ட்ரெண்ட் லைன். இந்த எல்லோ கலரு நான் கலர் டார்க் பண்ணிடுறேன். இந்த எல்லோ கலர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா மேஜரான ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் தான் இப்போதைக்கு ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆனா அப்படின்னா இந்த ஃபிப் லெவல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிப் லெவல் வரைக்கும் வருவான். இல்லை கிராஷ் ஆனா கீழே வரைக்கும் போகலாம். நம்ம சொன்ன டார்கெட் வரைக்கும் இது வரைக்கும் இந்த க்ரீன் பாக்ஸ் உள்ள வரைக்கும் போகலாம். ஸோ இப்போதைக்கு வந்து வீக்லி லெவலில் தான் வந்து இந்த இதில் இருக்குது. ஸோ வீக்லி லெவலும் பிரேக் பண்ணி இந்த இடத்துல கீழே போயிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ரீஜன் பை பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு பிடிக்கல, இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகிறது முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எங்கே வேணால் வரட்டும், நம்ம இங்கே வரட்டும் எங்கே வரட்டும் எங்கன்னா வரட்டும் ப்ரைஸ் நமக்கு அது பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து மேலே போயிட்டு இப்படி பிரேக் அவுட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் வைப்பான். அந்த ரீடெஸ்ட்டை நீங்கள் பை பண்ணிங்கன்னா அதுவே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்கு இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அக்ரெசிவ் என்ட்ரி இருக்கவங்க இந்த மாதிரி போகலாம். பட் அதெல்லாம் வந்து நான் அக்ரெசிவ் என்ட்ரியில் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தா கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமே. ஒரு ட்ரெண்ட் பிரேக் பண்ணுறானா ரீடெஸ்ட்டில் நீங்கள் பை பண்ணுங்கள், அதுதான் வந்து பெஸ்ட்டு எப்பயுமே. ஸோ இப்போதைக்கு வந்து ஈத்ரீமில் இவ்வளோ தான். நமக்கு வந்து இப்போதைக்கு ரெசிஸ்டன்ட்டில் இருக்கான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ராப் தான், அதான் சின்ன புல் பேக் கொடுக்க தான் பாசிபிலிட்டி இருக்குது. பிட்காயினில் நம்ம கீழே விழுந்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து ஈத்ரீமில் கண்டிப்பாக கீழே விழுவான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து டேரக்ஷன் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்படி விழுந்தா அப்படின்னா நமக்கு இந்த ஃபிப்பில் நமக்கு வந்து ஹோல்டு பண்ணணும். அப்படி சப்போஸ் இந்த ஃபிப் ஹோல்டு பண்ணல அப்படின்னா திரும்ப அகைன் வந்து லோவர் வரதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் மணி ஃப்ளோ வந்து நமக்கு கான்ஸ்டன்ட்டாக இதில் பார்த்தீங்கன்னா வெளியே தான் வந்துட்டு இருக்கே தவிர நமக்கு வந்து ஈத்ரீமில் பொறுத்த வரைக்கும் உள்ள பெருசாக மணி ஃப்ளோ வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லோ டைம் ஃப்ரேம்லையும் பெருசாக நமக்கு மணி ஃப்ளோ இல்லை. லோ டைம் ஃப்ரேம்ல டைவர்ஜன் வந்துச்சு, பட் மணி ஃப்ளோலாம் பெருசாக நமக்கு இல்லைன்றதுனால இது வந்து மேபி ஒரு லோ கூட வைக்கலாம். நமக்கு வந்து அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. மேபி வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன புல் பேக் ஆச்சு கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐ திங்க் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.